Hello guys, welcome back to our channel Fantasy World. இன்னைக்கு என்ன வீடியோல என்ன பார்க்க போறோம் அப்படின்னா டாப் 5 பெஸ்ட் அண்டர்ரேட்டட் ஷார்ட் அனிமீஸ். ஷார்ட் அனிமீஸ்ல ரொம்ப பாப்புலரான அனிமீஸ்ல நிறைய இருக்கு. அது எல்லாரும் பார்த்திருப்பாங்க. பட் நான் சொல்ல போற எல்லாமே அண்டர்ரேட்டட். மோஸ்ட்லி யாருமே கேள்வி கூட பட்டிருக்க மாட்டீங்க. ஆனா இது எல்லாமே ரொம்ப சூப்பரான அனிமீஸ். அதனால கண்டிப்பா எல்லாரும் மஸ்ட் வாட்ச் பார்க்கணும். அந்த மாதிரி ஷார்ட் அனிமீஸ்ல எனக்கு ரொம்ப பிடிச்சது பெஸ்டான 5 மட்டும் தான் நான் இந்த லிஸ்ட்ல சொல்ல போறேன். இதுக்கு பார்ட் 2 வீடியோவுமே இருக்கு. அதையும் நம்ம எடுத்து பார்க்கலாம். நம்ம சேனலுக்கு ஃபர்ஸ்ட் டைம் இப்பதான் வரீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ இந்த வீடியோவை ஸ்டார்ட் பண்ணிரலாம். நம்பர் 5ல இருக்கிற அனிமி நேம் வந்துட்டு சுருனே. இந்த அனிமி வந்துட்டு ஒரு ஆர்ச்சரி பேஸ்ட் அனிமி. இந்த வில்லு விடுறத பத்தி எல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருக்குன்னு சொல்லிட்டு நினைக்கிறேன். அது மாதிரி வில்லு விடுறதுலே ஒரு ஸ்போர்ட்டா வச்சு அவங்க ஜாப்பனீஸ்ல பண்ணிருப்பாங்க. இந்த அனிமி வந்துட்டு ஒரு கம்ப்ளீட்டான ஷார்ட் அனிமின்னு சொல்ல முடியாது. ஆனா இது ஒரு ஷார்ட் அனிமி தான். கிட்டத்தட்ட மத்த எல்லாமே 12-13 எபிசோடு தான். ஆனா இது மட்டும் ஒரு 27 எபிசோட் இருக்கும். இருந்தாலும் 27 அப்படின்றது கொஞ்சம் ஷார்ட்டா தான் எனக்கு தெரிஞ்சது. அதனால தான் நான் இந்த லிஸ்ட்ல ஆட் பண்ணிருக்கேன். மொத்தமா இது ஃபர்ஸ்ட் சீசன்ல 14 எபிசோட், செகண்ட் சீசன்ல 13 எபிசோட் அப்படின்னு சொல்லிட்டு 27 எபிசோட அவைலபிளா இருக்குது. தமிழ் டப்பிங்ல எல்லாம் கிடையாது. பட் இது வந்து ரொம்பவே ஒரு அண்டர்ரேட்டடான அனிமி. அதனால நீங்க கண்டிப்பா பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். இதுவுமே வந்துட்டு ஒரு யூஸ்வலான ஸ்போர்ட் அனிமி மாதிரி தான். எப்படி ஒரு ஸ்கூல் டீம் வந்துட்டு ஆர்ச்சரியில மத்த டீம்ஸ் எல்லாம் பீட் பண்றாங்க அப்படின்ற மாதிரி ஒரு யூஸ்வலான ஸ்டோரி தான் இது. பட் இருந்தாலும் உங்களுக்கு வந்துட்டு இது கண்டிப்பா பிடிக்கும்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். ரொம்ப அண்டர்ரேட்டடான ஒரு அனிமி. சோ டைம் இருந்தா செக் பண்ணி பாருங்க. அடுத்து நம்பர் 4ல இருக்க அனிமியோட நேம் வந்துட்டு ஸ்டார்ஸ் அலைன். இது வந்துட்டு பாதி ஸ்போர்ட் அனிமி, பாதி சின்ன பசங்க பேஸ் பண்ண ஒரு அனிமின்னு சொல்லலாம். இதுல வந்துட்டு மொத்தமா 12 எபிசோடு தான் அவைலபிளா இருக்குது. சோ ஒரே நாள்ல நீங்க ஈஸியா பாத்துடலாம். இது வந்துட்டு சாஃப்ட் டென்னிஸ் அப்படின்ற ஒரு ஸ்போர்ட்டை பேஸ் பண்ணி கொஞ்சம் இருக்கும். அதுக்காக இது ஒரு கம்ப்ளீட் ஸ்போர்ட் அனிமி நீங்க சொல்லிடவே முடியாது. கொஞ்சம் தான் அந்த சாஃப்ட் டென்னிஸை மேலோட்டமா தான் காட்டியிருப்பாங்க. அவ்வளவுதான். இந்த சாஃப்ட் டென்னிஸ் விளையாடுறதுக்கு ஒரு டீம் இருப்பாங்க. அவங்க வந்து ரொம்ப சின்ன பசங்க, எல்லாம் மிடில் ஸ்கூல் பசங்க தான். அவங்களோட பேரண்ட்ஸ் எல்லாரும் இவங்க விளையாடுறத எந்த மாதிரி ரியாக்ட் பண்றாங்க, அதை எந்த மாதிரி இவங்க பாக்குறாங்க, அவங்களோட பாயிண்ட் ஆஃப் வியூ என்ன அப்படின்றத ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அந்த கிட்ஸ் விளையாடுறதுக்கு அலோவ் பண்ணுவாங்க. ஒரு சில பேரண்ட்ஸ் வந்துட்டு அலோவ் பண்ணவே மாட்டாங்க. ரொம்ப ஸ்ட்ரிக்ட்டா இருப்பாங்க. படிக்க மட்டும் தான் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த மாதிரி ஸ்போர்ட்ஸ் எங்கிட்ட விட மாட்டாங்க தெரியுமா. அந்த ஒரு இதை தான் பேஸ் பண்ணி இதை எடுத்திருக்காங்க. இன்னும் சிம்பிளா சொல்லணும்னா அந்த சின்ன பசங்க எப்படி ஃபீல் பண்றாங்க அப்படின்றத இந்த ஒட்டுமொத்த 12 எபிசோட்லயுமே இந்த அனிமில காட்டியிருப்பாங்க. ரொம்பவே ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒரு சூப்பரான அனிமி. கண்டிப்பா எல்லாரும் டைம் இருந்தா பாருங்க. உங்களுக்கு ரொம்பவே ஃபீல் குட்டா இருக்கும். அடுத்து நம்பர் 3ல இருக்க அனிமி வந்துட்டு இப்ப நம்ம ரீசெண்டா வாய்ஸ் ஓவர் பண்ணன அனிமி தான் டெத் பரேட். இந்த அனிமி வந்துட்டு எனக்கு ஒன் ஆஃப் த ஃபேவரட்டான அனிமினே சொல்லலாம். 12 எபிசோட்ல சூப்பரான ஒரு கதையை சொல்லிருப்பாங்க. இது வந்துட்டு ஒரு கண்டினியூவான கதை மாதிரி தெரியாது. ஒரு எபிசோட் ஒரு டிஃபரெண்ட் கேரக்டர் தான் வருவாங்க. ஆல்ரெடி நம்ம வாய்ஸ் ஓவர் பார்த்தவங்களுக்கு புரியும். அப்படி வாய்ஸ் ஓவர் பார்க்காதவங்க பார்த்துட்டு கூட வாங்க. இல்ல அப்படின்னா அனிமே டைரக்டா கூட போய் பாருங்க. உங்களுக்கு இந்த அனிமி கண்டிப்பா பிடிக்கும். நான் பெருசா எதுவும் ஸ்டோரி எல்லாம் சொல்லி ஸ்பாயில் பண்ண விரும்பல. பட் சிம்பிளா ஒரே வார்த்தையில சொல்லணும் அப்படின்னா மனுஷங்க எல்லாரும் இறந்ததுக்கு அப்புறம் எங்க போறாங்க அப்படின்றத பேஸ் பண்ண ஒரு கதை தான். ஆஃப்டர் லைஃப் பேஸ்டு ஸ்டோரின்னு சொல்லலாம். இதை பத்தி இன்னும் டீடைலா நீங்க தெரிஞ்சுக்கணும்னு சொல்லிட்டு நினைச்சீங்க அப்படின்னா நம்ம சேனல்லே ஃபுல் வாய்ஸ் ஓவர் இருக்கு. 12 எபிசோட் அவைலபிளா. அதை எல்லாரும் போய் மறக்காம செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு கண்டிப்பா பிடிக்கும். இதுல வந்துட்டு மனுஷங்களோட எமோஷன்ஸ் ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. மனுஷங்களை எப்படிப்பட்ட கிரியேச்சர்ஸ் அப்படின்றத ரொம்ப சூப்பராவே காட்டியிருப்பாங்க. வெறும் 12 எபிசோட்ல எல்லா மனுஷங்களுக்குள்ளயுமே பயம், கோவம், வெறுப்பு இப்படி எல்லா ஃபீலிங்ஸுமே கலந்து இருக்கதான் செய்து. அதை லைட்டா ட்ரிகர் பண்ணா கூட மனுஷங்களுக்கு ரொம்ப அதிகமா தான் வெளிப்படையா தெரியும் அப்படின்றத இந்த அனிமில சூப்பரா காட்டியிருப்பாங்க. சிம்பிளா மனுஷங்களோட ஃபீலிங்ஸ்லாம் நம்ம புரிஞ்சுக்கணும், நம்மளை பத்தி நம்மளே இன்னும் கொஞ்சம் டீடைலா தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா இந்த அனிமியை மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. உங்களுக்கு ஒரு ஃபேவரட்டான அனிமியா கூட மாறதுக்கு சான்ஸ் இருக்குது. இதை தொடர்ந்து செகண்டா இருக்க அனிமி வந்துட்டு ஓவர்டேக். இது வந்துட்டு ஒரு கார் ரேஸ் பேஸ் பண்ண அனிமி. அதாவது எந்த கார் அப்படின்னா F4 ஃபார்முலா 4 இருக்கு தெரியுமா, அந்த கார் பேஸ் பண்ண ஒரு அனிமி. இதுல ஒரு சின்ன பையன் கேரக்டர் இருப்பான். அவன் தான் வந்துட்டு ஹீரோ. அவன் வந்துட்டு F4 கார் ரேஸ்ல சின்ன வயசுல இருந்து வின் பண்ணணும் அப்படின்றத அவனோட ஆசையே. கடைசியில அவனோட ஆசையை நிறைவேற்றினா இல்லையான்றது இந்த அனிமியோட ஷார்ட் அண்ட் ஸ்வீட்டான ஒன்லைன். இதுவுமே ஒரு யூஸ்வலான ஸ்போர்ட் அனிமி மாதிரி தான். பட் இதை பாக்குறப்ப எனக்கு ஏதோ சம்திங் டிஃபரெண்டா ஃபீல் ஆச்சு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. வெறும் 12 எபிசோடு தான். ஆனா அந்த 12 எபிசோடுக்குள்ளேயே ஒரு 2 கேரக்டர் ரொம்ப அழகா ரைட் பண்ணிருப்பாங்க. அதனாலதான் நான் இந்த அனிமி அடுத்து வாய்ஸ் ஓவரா கூட பண்ண போறேன். ஜனவரி 11ல இருந்து நம்ம சேனல்ல இந்த அனிமிக்கான வாய்ஸ் ஓவர் தான் பார்க்க போறோம். அப்ப இதை பத்தி நம்ம இன்னுமே டீடைலா பேசலாம். பட் இது வந்துட்டு ஒரு மஸ்ட் வாட்சான அனிமி. நம்ம ஹீரோ வந்துட்டு எதுக்காக இந்த கார் ரேஸ்ல வின் பண்ணணும்னு சொல்லிட்டு நினைக்கிறான் அப்படின்றதுக்கு அவனுக்கு ஒரு வேலிடான ரீசன் இருக்கும். அது கேட்கறதுக்கு ரொம்பவே சூப்பரா இருக்கும். அண்ட் இவனை சப்போர்ட் பண்றதுக்குன்னு சொல்லிட்டு மீடியால இருந்து ஒரு போட்டோகிராஃபர் ஒருத்தர் வருவான். அவனுக்குன்னு சொல்லிட்டு பழைய பாஸ்ட் எல்லாம் இருக்கும். அதுவுமே வந்துட்டு அவனோட கதை ரொம்ப சூப்பரா இருக்கும். சோ இந்த 2 கேரக்டரை பேஸ் பண்ணி தான் இந்த கதையவே எழுதியிருப்பாங்க. அந்த போட்டோகிராஃபர் கேரக்டர் அப்புறம் இந்த F4 வண்டியை ஓட்டுற இந்த டிரைவர், அதாவது இந்த ஹீரோ கேரக்டர், இந்த 2 கேரக்டருக்குமே ரைட்டிங் அவ்வளவு அருமையா இருக்கும். அதனாலதான் இந்த சீரிஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது. 12 எபிசோட்ல ஒரு சூப்பரான கம்ப்ளீட் ஸ்டோரியை நம்ம கிட்ட கொடுத்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு. அதனால எனக்கு இந்த அனிமி ரொம்ப பிடிச்சிருந்தது. சோ 12ஆம் தேதி நம்ம இதை வாய்ஸ் ஓவரா பாக்குறப்ப இன்னும் டீடைல் இதை பத்தி பேசுவோம். அதுக்கு முன்னாடி நீங்க பார்க்கணும்னு சொல்லிட்டு நினைச்சா கூட Crunchyroll தான் அவைலபிளா இருக்குது. மொத்தமே 12 எபிசோட் தான். ஒரு நாள் உட்காந்தீங்கன்னா பாத்துலாம். 2023ல இப்ப ரீசெண்டா தான் வந்த ஒரு அனிமி. ஆனா ரொம்ப அண்டர்ரேட்டடான அனிமி. கொஞ்சம் கூட யாருமே தெரியல. பட் ஒரு சாலிடான சூப்பர் ஸ்டோரி லைன் கொண்டிருக்க ஒரு அனிமி. அதனால நம்ம 11ஆம் தேதிக்கு அப்புறம் இதை பத்தி இன்னும் டீடைலா பேசுவோம். அடுத்ததா ஃபைனலி நம்பர் 1க்கு வந்தாச்சு. நம்பர் 1ல என்னோட ரீசெண்டா இப்ப ஃபேவரட்டான ஒரு அனிமி டெரர் இன் ரெசோனன்ஸ். இந்த அனிமியுமே ஆல்ரெடி நம்ம சேனல்ல வாய்ஸ் ஓவரா பண்ணியாச்சு. இதுவரை பார்க்காம இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா போய் செக் பண்ணி பாருங்க. அப்படி இல்ல அப்படின்னா டைரக்டா அனிமியை கூட போய் பாருங்க. ஒர்த் வாட்ச். இந்த அனிமில எப்படி இவ்வளவு அண்டர்ரேட்டடா இருக்குன்னு சொல்லிட்டு எனக்கு சத்தியமா புரியல. அதனாலதான் நான் தூக்கி டாப் 1ல வச்சிருக்கேன். ரொம்பவே சூப்பரான ஸ்டோரி லைன் இருக்கிற அனிமி. ஆனா எப்படி இந்த அனிமி ரீச் ஆகலன்னு சொல்லிட்டு எனக்கு இப்போ வரை புரியவே இல்ல. 2 சின்ன பசங்க வந்துட்டு ஒட்டுமொத்த டோக்கியோ போலீஸ் டிபார்ட்மெண்ட் அலற விடுவாங்க. சுத்தி எல்லா பக்கமும் பாம்பு வச்சுக்கிட்டு அந்த போலீஸே கதற விட்டுக்கிட்டு இருப்பாங்க. அதை பாக்குறப்ப ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கும். அந்த 2 பேர் யாரு, அவங்க எதுக்கு டோக்கியோல இந்த மாதிரி ஒரு இடமா பாம்பு வைக்கிறாங்க, அவங்களுக்கு என்னதான் வேணும் அப்படின்றத ரொம்பவே அழகா காட்டியிருப்பாங்க. அதுவும் வெறும் 12 எபிசோட்ல. இதுக்கு முன்னாடி நான் சொன்ன 4 அனிமில செகண்டா சொன்ன தெரியுமா ஓவர்டேக். அது மட்டும் தான் ஒரு கம்ப்ளீட்டான அனிமியா எனக்கு ஃபீல் ஆச்சு. மத்தெல்லாம் கொஞ்சம் தான் கம்ப்ளீட் ஆன மாதிரி இருந்தது. நிறைய இதை சொல்லாம போன மாதிரி தான் இருந்தது. ஆனா இந்த அனிமி அப்படி கிடையாது.
கிடையாது. ஒரு ஒரு கேரக்டருமே கரெக்டான ஒரு ப்ராப்பர் எண்டிங் கொடுத்திருப்பாங்க. எந்த ஒரு கதையும் அவங்க பாதியிலே விட்டு போன மாதிரி தெரியாது. எல்லா கதைக்கும் கடைசியில ஒரு கன்க்ளூஷன் கொடுத்த மாதிரி சூப்பரா முடிச்சிருப்பாங்க. அதுதான் இந்த அனிமேல எனக்கு இன்னுமே ரொம்ப ஸ்பெஷலான ஒண்ணு. அதுலயும் அந்த லாஸ்ட் எபிசோட்லாம் பாக்குறப்ப நிறைய பேர் ரொம்பவே எமோஷனலா இருக்கலாம். அவ்வளவு சூப்பரா இருந்த அந்த சீன்ஸ்லாம். இப்போ இந்த லிஸ்ட்ல நான் சொன்ன 5 அனிமையுமே வந்துட்டு கொஞ்சம் கூட பாப்புலரே இல்லாத ரொம்ப ரொம்ப அண்டர்ரேட்டடான அனிமீஸ் தான். அதுக்காக இந்த அனிமீஸ்ல மோசமானதுன்னு சொல்லிட்டு சொல்லவே முடியாது. இது எல்லாமே 5மே சூப்பரா இருக்கக்கூடிய அனிமீஸ் தான். அதுலயும் ரொம்ப முக்கியமா 3 நான் சொன்ன அனிமி, அதாவது டெரர் இன் ரெசோனன்ஸ், ஓவர்டேக், அப்புறம் டெத் பரேட், இதெல்லாம் நீங்க மஸ்ட் வாட்ச் பார்த்தே ஆகணும். அவ்வளவு சூப்பரான அனிமீஸ். அனிமி ஃபேன்ஸ் எல்லாருமே நிறைய லாங்கான அனிமீஸ்லாம் பல நாள் உட்காந்து பாக்கீங்க. பட் எனக்காக இந்த ஒரு ஷார்ட் அனிமி ஒரு நாள் உட்காந்து பாத்தீங்க அப்படின்னா உங்களுக்கு ஒரு நல்ல ஃபீல் குட்டா இருக்குன்னு சொல்லிட்டு நான் நம்புறேன். கொஞ்சம் ஒரு ரிலாக்ஸேஷனுக்கு 1-2 நாள் நீங்க ஃப்ரீயா இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பா இந்த அனிமீஸ் எல்லாத்தையும் ட்ரை பண்ணி பாருங்க. அண்ட் இதுக்கு பார்ட் 2 வீடியோவுமே இருக்குது. அதுல நான் இன்னும் கொஞ்சம் 5 அனிமியை நான் சொல்றேன். அடுத்து நான் பார்ட் 2ல சொல்ல போற 5 அனிமியுமே வந்துட்டு அண்டர்ரேட்டட் இதே மாதிரி தான். நான் கொஞ்ச நாள் உட்காந்து பார்த்ததுல இவ்வளவு அண்டர்ரேட்டடான அனிமீஸ் எனக்கு கிடைச்சது. இன்னும் நிறைய உட்காந்து நான் பார்க்க நிறையவே அண்டர்ரேட்டடான அனிமீஸ்லாம் சிக்கதா செய்யும். அது எல்லாத்தையுமே நான் பார்த்து உங்ககிட்ட கண்டிப்பா ரெக்கமெண்ட் பண்றேன். அண்ட் நீங்களும் இதே மாதிரி ஏதாவது ஒரு அனிமியை பார்த்திருப்பீங்க, ரொம்பவே அண்டர்ரேட்டடா இருக்கும், கொஞ்சம் கூட அதை பத்தி யாருமே பேசிருக்க கூட மாட்டாங்க. அந்த மாதிரி அனிமி நீங்க ஏதாவது பார்த்து யாராவது பேசணும்னு சொல்லிட்டு ஆசையா இருந்தது அப்படின்னா அதையுமே நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. அந்த அனிமியை நான் பார்த்துட்டு பேசுறேன். அப்படி இந்த 5 அனிமீஸ் நீங்க பார்த்திருந்தீங்க அப்படின்னா இதுல உங்களோட ஃபேவரட்டான அனிமி எது அப்படின்றதே மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க. என்னோட ஃபேவரட்டான அனிமி வந்துட்டு இதுல டெரர் இன் ரெசோனன்ஸ் தான். அப்படி இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக்கையும் போட்டு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்களும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. நான் உங்களை இன்னொரு நல்ல வீடியோல வந்து மீட் பண்றேன். பை கைஸ்.